பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் அழகா இருக்கிற எங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம இயேசு விடுவிக்கிறார் கேம்பஸ்க்குள்ளதான் காட்ஸ் இன் அப்படின்னு சொல்லி இங்கே வர்றவங்க தங்குறதற்காக ஒரு அழகான நிறைய அறைகள் கொண்ட பெரிய ஹோட்டல் மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது. அதில் மக்கள் உட்கார்றதற்கான ஒரு அழகான இடம்தான் இது. நீங்களும் வந்தால் இங்கே வந்து தங்கி கொள்ளலாம், கூட்டங்களில் பங்கு பெறலாம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னா, லூக்கா 18:27 இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சில சமயம் நம்ம உள்ளத்துல கேள்வி வரும்ல, இப்படிலாம் இருக்குதே, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் முடிகிற விஷயமா அப்படின்னு நம்முடைய மனுஷீக மூளையிலையும் மனுஷீக பலனிலையும் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை தாண்டி போயிட்டுன்னா அவ்வளவுதான் நினைப்போம். அப்பதான் இயேசு என்ன சொல்றார்? மனிதனால் இது கூடாததுதான். மனிதனால முடியாது, தேவனால் கூடும். அப்ப மனிதனால் முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தையும் தேவன் செய்யக்கூடியவர். இதான் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். சில சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பதறுவாங்க. நான் சொல்ல, டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி படி அவங்களுடைய மருத்துவத்தின்படி இவ்வளவுதான் முடியும்னு சொல்லுவாங்க. எதையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல செயல்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரால் முடியும். பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்க? நீங்க கூட இன்னைக்கு அப்படி பயந்து கொண்டே இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி. நான் அமெரிக்கா தேசம் ஒரு சமயம் போயிருந்த போது ஒரு கணவன் மனைவி இளம் தம்பதிகள் வந்தாங்க. ரொம்ப சோகத்தோடு துக்கத்தோடு வந்தாங்க. அவங்களோட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிட்டு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ரொம்ப சோகம் துக்கமா இருந்தாங்க. நான் சொன்னேன், அமெரிக்காவில் தான் அதில் நிறைய கண்டுபிடிப்பு, நிறைய அதுக்கான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. இங்கே தானே அதுக்கு எல்லாத்துலேயும் டாப்பான ஒரு மருத்துவ சிகிச்சைலாம் இருக்குது, பார்த்தீங்களான்னு கேட்டேன். இங்கே இருக்கிற பிரபலமான, இதற்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அவங்க கடைசியாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். மருத்துவம் இப்போ கைவிட்டு விடுறது. இருக்கிறதுல உயர்ந்த மருத்துவம் உள்ள இடம் அது, அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதான் அவங்களுக்கு ரொம்ப சோகம். நான் சொன்னேன், எதுக்கு பயப்படுறீங்க? மருத்துவம் தான் இதுக்கு மேலே முடியாது, இனி அவ்வளோதான் சொல்றாங்க. மனிதனால் இது கூடாதது, தேவனால் கூடும். உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க தேவனாலே கூடும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர். சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. நம்ம ஜெபிக்கலாம், ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு 4 மாவட்டியில் இருக்கும்போது, அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான், தமிழ்நாடு வேற பட்டணத்தை சார்ந்தவங்க. அப்போ நான் ஆஃபீஸில் இருக்கும்போது சொன்னேன், ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னை சரி, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே, வரட்டுன்னு சொன்னா, இந்த தம்பதிகள் துக்கத்தோடு என்ன வந்து பார்த்தாங்களே, அமெரிக்காவில் அவங்க தான். என்னன்னு கேட்டால், கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி மனிதனால் கூடாதது தான் தேவனால் கூட அற்புதம் செய்வார்னு ஜெபிச்சு எங்களை ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவர் அதை நிரூபிச்சிட்டாரு. எங்களுக்கு அழகான குழந்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு நன்றி சொல்லவும் உங்க கையில இந்த குழந்தை கொடுத்த ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ நான் முதல்ல சந்திக்கும் போது, இனி முடியாது, அவ்வளவுதான், மருத்துவம் கைவிட்டு விட்டது. ஆனா இயேசு அற்புதம் செய்தார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு முடியாதுன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த கடன் பிரச்சனைலேருந்து உன்னால வெளிவர முடியாது, இந்த குடும்ப பிரச்சனை தீராது, இந்த காரியத்துல ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாதான் முடியும். தேவனாலே கூடும், இயேசுவாலே கூடும். அதுக்கு தான் அவர் சிலுவையில மரித்தார். நமக்காக எதையும் செய்வதற்கு
சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்தா. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது இன்றைக்கு அந்த காரியம் கூடும். எது கூடாதுன்னு மற்றவங்க சொல்றாங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. தகப்பனே, மனிதனால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு இனி முடியாதென்று சொல்லப்படுகிற இந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்களால் கூடும் என்பதை விளங்க பண்ணுங்க. நீங்கள் அற்புதங்களின் தேவன் என்பதை நிரூபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.